சுபாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரி உடைந்து போகும் ஆசைகளுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு முகமாக அதே கதாபாத்திரம், அதே சோகமான முகம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஹரிதா அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எமகாதகி இஸ் அ வெரி பர்சனல் ப்ராஜெக்ட் டு ஆல் ஆஃப் அஸ். இன்னொரு ஃபிலிம்னு இல்லாமல் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை director Pepin George Jayseelan for trusting me and giving me the freedom to enact Prema. It is definitely one very special character. And ஒரு சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் அரவுண்ட் 200+ people, including our cast and crew. Everybody just went in one total silence. படம் பார்த்தவங்க you would have seen. So again, my sincere thanks to my DP Sujit Sarang, editor Srijit Sarang, and my music director Jason, and my producer Srinivas Rao sir, EP Venkat Rahul, and my co-artists Subhash Ramasamy, Geeta, NP, Narendra Prasad, Rupa, and there are Raju sir, of course. There are few more jewels, I could say, எங்களோட ஃபிலிமில். மெலடி, பூஜா, இசபெல்லா, பிரதீப், ஜெயசந்த், முருகனண்ணா, விஜயகுமார் ஃப்ரம் தஞ்சாவூர், ஜெயலக்ஷ்மி, லேட் ஜெயலக்ஷ்மி அம்மா, அண்ட் ராகவ், பொற்கொடி. There are 36 main characters in our film, and for a debut director Pepin to handle such a lot of a big load wasn't an easy thing, and you have done a great job, Pepin. Thank you. Yeah. And again, thank you so much. உங்க எல்லாருக்கும் நிறையா பாராட்டுக்கள் வந்துட்டுருக்கு. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தாய் தந்தையை, அப்பாவும் அம்மாவும் எப்போதும் நாம் நேசிக்கும் 3 எழுத்து கவிதை. அமரன் படத்தில் எப்போதும் நினைவு பதிவுகளாக வந்த அப்பாவாக வந்தவர் எமகாதகன் படத்தில் நடித்த ராஜு ராஜப்பன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் கோடி கோடி நன்றிகள். இந்த 3 நாளாக நீங்கள் எழுதுகிற பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எங்களை பப்ளிக்கை தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் தென்பாண்டி சிங்கம் ஒரு கலைஞரோட நாவலை அடிப்படையை வச்ச சீரியல் நானும் நாசர் அண்ணன் தம்பின்னு நடித்தோம். நானும் கருத்தாதப்பன், முடி வச்சு மீசை வச்சு. அது பேர் பாரதியை நடிச்சிருக்கேன். பாரதியில் வாவிசு ஐயரா நடிச்சிருக்கேன். மகிழ்ச்சியில் நடிச்சிருக்கேன். அப்புறம் கனா காணும் காலங்களில் பிரின்ஸ்பாலாக நடிச்சிருக்கேன். அதனால் நான் சினிமாவுக்கு புதுசு கிடையாதுங்க, உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அடுத்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது என்னோட எமோஷனை, அந்த கேரக்டரோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு அந்த மியூசிக்கோட அந்த ஃபீலை கொண்டு வர வச்சார் சுஜித் சார். ரொம்ப அற்புதமான வேஷம். நான் இத்தனை படங்களில் பண்ணியிருந்தாலும் அதில் என்னன்னா அந்த சீனுக்கான ஃபீலை எப்படி மியூசிக்கை போட்டு எங்களை கேட்க அதோடு வசனம் பேச வைப்பார். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால் சுஜித் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பெப்பின் சார், அதாவது நாங்களும் பல டைரக்டரோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கை எப்படி வாங்கினுங்கிறது நாட் இம்போசிங் எனிதிங், பட் ஆனால் அதை புரிய வச்சு அது வழியே கேரக்டரை ரிவீல் பண்ண வச்ச மெத்தட் இருப்பாருங்க. நாங்களும் மெத்தட் ஆக்டிங் சொல்லி கொடுப்போம், அது எல்லாம் சொல்லி பண்ணிட்டு தான் இருப்போம். பட் தி வே ஹிஸ் அப்ரோச்
எனக்கு என்ன ஒரு டைரக்டரோட ஒவ்வொரு டைரக்டருக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது, ஒவ்வொரு வே ஆஃப் கெட்டிங் தி கேரக்டர்ஸுங்கிறது இருக்குது. அது மட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதனால தான் எங்களால் வந்து அந்த ஒரு 100% வந்து அந்த கேரக்டருக்குள்ளே எங்களால் போய் வாழ முடிஞ்சது. அதே மாதிரி என்னுடைய சக நடிகர்கள், சக டெக்னீஷியன்ஸுகள் படத்தை பார்த்தவரை நான் அசந்துட்டேன். என்னம்மா நம்ம நடிச்சிருக்கோம், முழு படத்தை போகும் எத்தனை பேர் ஹவு மச் எஃபோர்ட் தேவ் புட். நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன அந்த பொண்ணு வந்து டெட் பாடி தான் சொல்லி இருந்தால் அது வந்து ஷீ ரிவீல் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் வந்து சம்திங் இஸ் ஜஸ்ட் ஷீ இஸ் கம்யூனிகேட்டிங். இட்ஸ் எ ஒரு சைலண்ட் மேஜிக், இது சைலண்ட் மேஜிக். அதே மாதிரி தான் எல்லாரும் என்னுடைய அமரனில் என்னோட நடித்தோம். அவங்க தான் வந்து எனக்கு அமரனுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதில் வந்து கேரக்டர் கிடைக்கிறதுக்காக கீதாம்மா அவங்க ரொம்ப பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்க. அதே மாதிரி அவங்க அதுவே அதை ஷார்ட்டுக்கு இடையில வந்து வி வில் டாக் அபவுட் தி ஆக்டிங் மெத்தடு, அதே மாதிரி தியேட்டரை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரியேட்டிவான பாசிட்டிவான விஷயங்கள் போயிட்டே இருந்தது. அவங்க ஹரிதாவும் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருப்போம். அவர் வந்து இளைஞரோட சுற்றிட்டு இருப்பார். நம்ம சுபாஷ் இருக்கார அந்த படம் வேறு, நாங்கள்லாம் கொஞ்சம் வயசானவங்கலாம் வேறு மாதிரி உட்காந்துருப்போம். ஸோ இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் பட தயாரிப்பாளர் இவர் இருக்கார், ராகுல் இருக்கார், மார்னிங் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஹி யூஸ் டு டூ எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸை வந்து ஓப்பனாக பண்ணிகிட்டு இருப்போம். பண்ணி எங்கள் பாடியை வந்து அந்த கேரக்டருக்காக வந்து கொண்டு வரணுங்கிறத வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அதனால் பல வகையான பரிமாணங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப அந்த 3 நாளாக வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க பாருங்கள். நான் தமிழ் படம் இவ்வளோதான்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் அந்த படத்தை வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க. இன்னும் வந்து உங்கள் ரைட்டிங்ஸில் வந்து அதை நல்ல லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாள படத்தை பார்க்கும்போது இது மாதிரி படம் நம்மகிட்ட இல்லையே, இது மாதிரி படம் இல்லையேன்னு சொல்லி நாங்கள் ஏக்கம் எனக்குள்ளே இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கே ராஜநாராயணோட கடைங்கிற நாவலில் வந்து அதை வந்து அம்சன் குமார் வந்து பண்ணியிருப்பார், ஒருத்தின்னு சொல்லி. ஆள் வந்து ஹீரோவுக்கு அப்பா நான் பண்ணியிருப்பேன். அது மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நல்ல படங்கள் வரலையாங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை தவிர்த்த இந்த படக்குழுவினருக்கும் அதை உயர்த்தி பிடித்த உங்களுக்கும் நான் கோடி நன்றி சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இழந்தவன் தேடுவதும் இழப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்பு மட்டுமே. அன்பின் ஸ்பரிசமாக எல்லா படங்களிலும் அம்மாவாகவே வாழும் கீதா கைலாசம் அம்மா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். யமகாதகி வந்து ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 5-6 படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கதையை அவர் சொல்லிவிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம், சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது 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 வந்து ஒரு சாவு வீடு. ஸோ அதில் த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேற பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோடு சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறையா பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.
அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு 40 நாள் இருந்தோம். ராஜு சார் எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். வேறு வழியே இல்லை, எங்களுடைய ஹோமாக இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்தில். அந்த அந்த ஊரில் அது அது எங்களுடைய வீடாக ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் தங்கியிருந்தோம். எல்லோரும் பக்கத்து பக்கத்தில் ஒரே இடம் எடுத்து அங்கே ஒரு 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 பெரிய ஹாஸ்டல் அது. ஸோ அங்கே தங்கியிருந்தோம். அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா நிறைய பேர் வந்து தேட்டரில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாரும் அறிமுகமாக இருந்தாலும் அங்கே போய் தான் ஒரு முறை சந்திச்சவங்கள 35-40 நாள் நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்திருக்கோம். சில சமயம் எல்லாரும் ஒன்றாவும் இருந்திருக்கோம். ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒரு 1 ஹவர் லொக்கேஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த ஒரு மாத காலத்தில் அதை எல்லாமே எங்கள் நினைவுக்கு வந்து போயிட்டுருக்கு. சில நல்ல நட்புகள் கிடச்சிது, புதிய புதிய நட்புகள் அங்கே கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னென்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற வீடுகள், அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம். அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம். ஒரு வேளை இப்படி இருந்துகிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி போச்சுன்னா 7 வீடு அது. ஸோ 35 நாளும் நாங்கள் 7 வீட்டில் அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு. ஸோ எல்லாரும் வேறு ஃபேஸோ டக்குன்னு ஒரு 5 வீடு தள்ளிச்சா அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அப்படி தான் உட்காந்துருப்போம். ஸோ அங்கே என்ன, நாங்கள் டயலாக் இல்லைனாலும் ஷார்ட்டில் எல்லாரும் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் இருப்போம். பட் அந்த டெத்து அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்கள் இருக்கணும். ஆனால் அதுதான் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட்டு சும்மா ஒரு சீனில் இருந்து 4 சீனில் அவங்க இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. 35-40 நாளில் முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த கட்டிலில் அவங்க டெட் பாடியாக இருந்திருக்காங்க ரூபா. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸாக இருந்துச்சு. அவங்க அப்படி நடிக்கிறாங்கங்கும் பொழுது கூட இருக்கிற நாங்கள் எல்லாரும் அதுக்கான உழைப்பும் அதுக்கான ஒரு இதை அந்த மூடு எமோஷனை கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. ஸோ ப்ளஸ் அண்ட் எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த டேயில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லாரும் வந்து எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். ஒருத்தர் பேராக சொல்லலை, பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ். நிறைய பேர் இதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவமும் எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ராஜு சார், ஹரிதா, மெலடி, முருகன், இசபெல்லா வந்து ஃப்ரெண்டாக வருவாங்க ரூபாக்கு. ஸோ ரொம்ப நிறையா வந்து டைம்லி ஜோக்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவலில் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ சிரித்து ஐ திங்க் அந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு நாங்கள்லாம் ரூம்மேட்ஸாக இருந்து எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்திச்சு. அவ்வளோ சிரித்து இது பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் காலையில் ஷூட்டிங்க்கு வந்துட்டோம்னா அது வேறு மாதிரியான இடம். ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம். அண்டு பெப்பின் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபுல் லெங்க்த்தில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா, நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் போய் நடித்தேன்ற ஃபீலிங்கே கிடையாது. இது என்னுடைய படம். நானே இருந்து சொந்தமாக ஒரு படத்தில் அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் லெவலில் இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவில் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே. நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஆவலாக இந்த படத்தை வரும்னு சொல்லிட்டு ராகுலையும் பெப்பினையும் அவ்வளோ பிடுங்கியிருக்கோம். எப்போ ரிலீஸ், எப்போ பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. ஏதோ இப்போ பண்ண போகிறோம் ரிலீஸ் அப்படியே சொன்ன உடனே விடலை. அதுக்கப்புறம் விட்டு அவங்கள தொணன்னு நச்சரிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் இதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ப்பு. அண்ட் அதை ராஜு சார் எல்லாருமே சொன்ன மாதிரி சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து அதை படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட விதம் வந்து அது ரொம்ப அருமையாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா பெப்பினோட டெபியூ படம் அப்படின்னே சொல்லும்படி இல்லை. ஏன்னா அவர் கதை சொன்ன விதமும் அங்கே ஷூட்டிங் நடந்திருக்கும் பொழுது நமக்கு 10 நாள்லேயே தெரிஞ்சிடும் அது வந்து அந்த டீம் எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு. அண்ட் சுஜித் சரண், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களை எல்லாரையும் ரொம்ப எங்களோட எமோஷன்ஸ் அழகாக கன்வே ஆகிற மாதிரி எங்களை எல்லாரையும் படம் பிடிச்சதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாரும் ரொம்ப நிறைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் ஹூவர் இஸ் ஒர்க்ட் ஆன் சவுண்ட் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ இன்க்ளூடிங் ஜெசின், ஐம் ரியலி தேங்க்ஃபுல். பிகாஸ் அது ரொம்ப ஒரு சோல்ஃபுல் மியூசிக்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க, பல இடங்கள்லேருந்து பாராட்டுறாங்க. அண்ட் ராகுல், தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ். Make more films like this, and thank you so much. And
ஸோ ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்னே சொல்லிக்கிறேன். என்னென்னா அஃப்கோர்ஸ் என்ன ரொம்ப செல்லமாக பத்திரிக்கையில் எல்லாரும் கோடம்பாக்கம், கோலிவுட்டின் லேட்டஸ்ட் அம்மா எல்லாமே ரைட். நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங். ஸோ என்ன கோலிவுட் அம்மான்னு கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் ஹாப்பி. ஆனால் கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் மறந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. தரும் நம்பிக்கை தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்களுக்கு புது தெம்பை உருவாக்கியுள்ளது. டெல்டா மாவட்ட மண்ணிலிருந்து அறிமுகமாகும் கதை நாயகன். யதார்த்த நடிப்பில் எல்லார் மனங்களிலும் நிறைந்த கதை நாயகன் நரேந்திர பிரசாத் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது யமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி பவர் பிளாக் ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. யமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொன்னால் டைம் ஆகிடும். அதனால் யமகாதகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோடய கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதகி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில்ம். அண்ட் இந்த யமகாதகி அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்த என்னோடய டீம் பிளாக் ஷீப். ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடோடு இருப்பேன் என்றைக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷீப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன். வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்த என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாம். அஃப்கோர்ஸ் என்பி வந்து நான் அதுக்கு முன்னாடி அவரோட சின்ன சின்ன ஒர்க் பார்த்துருக்கேன். பட் என்பி அவ்வளோ பாப்புலர்னு நான் வந்து தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன். அப்போ எனக்கு தெரியாது. என் வீட்டிலலாம் சொல்லும்போது என்பி நடிக்கிறாரா அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே வந்தப்புறம் தான் எல்லாரும் பயங்கர ஃபேன் என்பி கூட. ஸோ வந்து வெரி 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 ஸ்வீட் பர்சன். ஸோ அவரோட அறிமுகம் எனக்கு கிடச்சதில் ஐம் வெரி ஹாப்பி. அவரும் என்னோட கோ ஆக்டர்னு ஸ்பெசிஃபிக்காக நான் மென்ஷன் பண்ணல. அண்ட் இன்னொன்று நானும் கவிதாவோட ஃபேன். ஸோ அவங்களோட காம்பியரிங் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூமா. போதும். இதுக்கு ஒரு தம்பனேல் ரெடி பண்ணுவேன். எனக்கு தெரியும். பேச அழைக்கிறோம். உருவம் தெரியாத உருவம், காற்றில் ஆடிடும் கருப்பு, கனவு கலையும் இருள் கவும், இதயம் படபடக்க, இரவில் வந்து போகும் கொலுசு சத்தம், அலறல் பேய்களின் அட்டகாசம், இது எதுவும் இன்றி நேரில் இருந்த போதும் திரையில் இருந்த போதும் அத்தனை வசீகரிக்கும் அழகான நடிப்பை தந்த ரூபா கொடுவாயூர் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்துருச்சு. கேரக்டர் மாதிரியா நேம் ஆல்சோ இட்ஸ் லைக் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கு ரொம்ப நன்றி. எதுக்குன்னா யமகாதகியோட சக்ஸஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரொம்ப நல்லா படத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது டீம். பட் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணும்னா எப்படி இருக்கும், அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வென் வி ஹேட் த மீடியா ஷோ யூ ஸ்டார்டட் ஷவரிங் அஸ் வித் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அண்ட் சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும், எதுக்குன்னா உங்கள் ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும்னு. Like they voluntarily came to us and did a lot of interviews film promote பண்ணதுக்கு. ஸோ யமகாதகியோட சக்ஸஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லாரும் தியேட்டர்ஸ் போயிட்டு அண்ட் now the theater response is I was really amazed. By the interval scene-காக எல்லாரும் விசில்ஸ் பண்ணிட்டாங்களே. ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் நான் I haven't thought of it at all. So ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது. ஒரு தமிழில் ஒரு புதுசாக ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்ட்டாக
பண்ணி பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு என்னை காஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் வெங்கட் ராகுல் சார் அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார். So because when Pepin sir narrated me the story, எனக்கு புரியல சில விஷயத்துல எனக்கு தமிழ் புதுசா அப்போ. ஸோ ராகுல் சார் கால்ட் மீ அண்ட் எக்ஸ்பிளைன்ட் மீ த ஸ்டோரி, இப்படி நடக்கும் இங்கே இது. அண்ட் இஃப் ஹி வுட் ஹவ் நாட் டோல்ட் மீ எக்ஸ்பிளைன்ட் மீ தோஸ் திங்ஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், இட் வுட் ஹவ் பீன் அ காஸ்ட்லி மிஸ் ஃபார் மீ. ரொம்ப தேங்க்யூ சார் அப்போ கால் பண்ணதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஆக்சுவலி கால் அவங்க ப்ரொடியூசர் நான் கால் பண்ணுவேன். என்ன மேல் வெர்ஷன் ஆஃப் யமகாதகின்னு நான் ஐ யூஸ்வலி கால் ஹிம் யமகாதகன் மாதிரி. ஸோ ரொம்ப எஃபர்ட்ஸ் வச்சு இதில் he took this project forward and he made it to the theaters today. And அவங்களோட ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் ஜலக்கம் ராவ் காரு, அவங்க அப்பா, ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் ஹோப்ஸ் எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார், இது ஃபிலிமில் நாட் ஓன்லி மீ, தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஈச் கேரக்டர் ஹாஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் டு த ஆடியன்ஸ். ஸோ அப்படி லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி he has written. So thank you for like making me your Leela sir. It means a lot. And அந்த மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கூலாக இருக்கும், பட் ஆனால் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் அவங்க. ஸோ பட் அண்ட் ஆர் டிஓபி சுஜித் சாரங் சார், as sir told, from the beginning, though he used to do பெரிய films பண்ணுவேன் அவங்க, பட் ஆனால் துருவங்கள் 16 கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ யமகாதிக்கு வரைக்கும் ஸ்மால் ஃபிலிம்ஸ். அப்போ he usually pick on films which he resonates emotionally. So please sir, அந்த மாதிரியே பண்ணுங்க. Industry needs more of these kind of films, and almost every of his choices has worked out really well in the Tamil cinema. And நிறைய இப்படி வரணும். அண்ட் இது எல்லா ட்ரையோ, பெப்பின் சார், வெங்கட் ராகுல் சார், சுஜித் சார், எல்லாம் ஒரு ட்ரையோ. they worked really hard and efforts vechi இது எல்லாம் they took this project forward. And அவங்க and our co-producer Ganapati Reddy garu, and அவங்க writer Rajendran garu for writing such beautiful lines for me in the film. And our editor Srijit Sarang sir, ரொம்ப நிறைய ரிவ்யூஸ்லோ they have written that the film is really crisp and ரொம்ப நல்லா இருக்கு, ஷார்ட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கு. ஸோ அப்படி நல்லா பண்ணிட்டாங்களா பெரிய எடிட்டர் அவங்க ஸ்ரீஜித் சாரங் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஜெசின் சார், அவங்க மியூசிக் டைரக்டர், அது அவங்களுக்கு புதுசாக இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். And again Rahul sir, like he brought it from album song, he heard an album song, and avanga he brought him on board for this film. So and ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிட்டு உயிர் கூட்டலேனா. அண்ட் இந்த ஃபிலிம் ஆக்சுவலி நிறைய சீன்ஸில் சவுண்ட் டிசைனிங் அண்ட் மியூசிக்கு இதுக்கு இந்த ஃபிலிம்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அவங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் சச்சின் சுதாகரன் சார் அண்ட் அரவிந்த் மேனன் சார் and Jason sir, this trio has made such wonders. And whenever there was an important scene, people started whistling for those scenes. And the chinna kolandana amma bayamaitena, like they used to go into the lap of their mothers. So அப்படின ரொம்ப நல்ல மியூசிக் and sound designing பண்ணிட்டாங்களே அவங்களோட ஃபிலிமுக்கு. So thank you for that sir. And அவங்க முக்கியமான ஸ்டண்ட் மாஸ்டர், like so many have been asking me like how did you like woke up like that in the trailer shot அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. ஸோ அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார் அப்போ ரொம்ப கேர் எடுத்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அவங்க காஸ்ட்
என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நான் ஒரு சமயத்தில் ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்தில் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்ட, சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் தான் இருக்குது, என்பி இது பண்ணணும், இது எப்படி எப்படின்னு. பட் ஆனால் அவங்களுக்கு லைக் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் டு ப்ரொஜெக்ட் ஹிம் அஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட்டாக. ஹீ டிட் லைக் ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் என்பி ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஈகோ எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டேன் இது ஃபிலிமுக்கு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஐ மீன் ஐயோ ஐ மீன் லைக் ஜென்ரலி ஐ டோல்ட். அண்ட் கீதாமா ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில், அமரனுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும், யமகாதிக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாக்கு ரிலேஷன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு எவ்ரிபடி வில் கெட் டு நோன்னு. ஸோ ஐ திங்க் அது இட் ஒர்க்ட் அவுட் இன் த தியேட்டர்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் க்ரையிங் இன் த தியேட்டர்ஸ். அவங்கள சீல் எல்லாம் இருக்கு. ஸோ ஐ திங்க் தேங்க்யூ மா, இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஹரிதா, சுபாஷ் அண்ட் அவங்களோட எல்லா கேஸ்ட், இசபெல்லா என்னோட ஃப்ரெண்டு, மெலடி, பூஜா அண்ட் போர்க்கொடி ஜி, ஜெசிந்த் அண்ட் முருகன் ஜி, எல்லாம். ஸோ ஐயோ யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சாரி. ஓகே. அண்ட் அவங்களோட பிஆர் சதீஷ் ஜி அண்ட் சிவன் ஜி அண்ட் Shiva Garu and Satish Garu for promoting our film in every way possible and making it to the for taking the film to the people. And Anna enoda makeup food production Anna ellarukku romba nandri. And for the people for going to the theaters and watching the film romba nandri. And please if you didn't watch it yet, please go to the theaters. This is a film that has to be seen with your family. And oru nalla message irukku film la. And avangaloda first film ku ella romba heart and soul veche பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பாக பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் அன்புக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for your kind support and encouraging reviews. யமகாதிக்கு படம் நான் ஐடியா கேட்டு இனிஷியேட் பண்ணது 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து இட் இஸ் இன் தியேட்டர்ஸ். இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா லேயர்ஸ்லையும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. டெக்னிக்கல் டீம்லேருந்து, கேஸ்ட்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னலாகவும் நிறைய சப்போர்ட் கிடைச்சது. இந்த படத்துக்கு வந்து இந்த படம் இன்னும் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம்னா முக்கியமான ஒரு ரீசன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் லக்ஷ்மண் சார், கணபதி ரெட்டி சார், இவங்களை தாண்டி எங்கள் அப்பா, இவங்களை தாண்டி வந்து ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. தமிழில் தான் என்னோடய கெரியர் ஆரம்பிச்சது. கடவுள் படத்தில் நான் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கேன். அருண் பாண்டியன் சார், ரோஜா மேடம் எல்லாம், வேலு பிரபாகர் சார் டைரக்ஷனு. 18 வருஷம் ஆயிடுச்சு. அப்போத்துலேருந்து இன்னைக்கு டுடே ஈவன் நான் இங்கே நின்றுட்டு பேசுகிறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் எனர்ஜி என்ன இது வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி தான் என்னை வந்து ட்ராவல் பண்ணி வச்சுட்டே இருக்குது. இதை தாண்டி அந்த சப்போர்ட் யாரும் கிடையாது. எங்களுடைய எங்கள் மதரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவங்களுக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கும் மதருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு சின்ன வயசில் கிடைக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்படி நான் வந்து இது ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன். யமகாதிக்கு படம் வந்து எங்கள் அப்பா பேருக்கும் அம்மாவுக்கும் கிஃப்டாக கொடுக்குறேன். எங்கள் அம்மாவை வந்து நான் மேடைக்கு வந்து கூப்பிடலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு கூப்பிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவை. அதனால தான் நான் வந்து இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்தேன். அவங்க இல்லைன்னு அவங்க இல்லை டெய்லி டென்ஷனாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சோடனே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஈவன் லாஸ்ட் 2 months கூட இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட டென்ஷனாகவே இருந்தது. டெய்லி மார்னிங் எந்திரிச்சா புரியாது, எனக்கு வந்து பிளாங்காக இருக்கும். ஒரு அம்மாவை மட்டும் திங்க் பண்ணுவேன். அவங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டே வந்து ஓகே கோ ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து இன்றைக்கி வந்து டுடே ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர். நான் இந்த படம் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா வேறு ஒரு ஆஸ்பெக்டில் நான் பண்ணவே இல்லை சார். இது வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஆஸ் ஆக்டராக வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தேன், சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட். எனக்கு சுஜித் சாருங்க வந்து பிரதர்ஸ் கிடைச்சாங்க அங்கே, எனக்கு ஜூனியர்ஸு. அதுக்கப்புறம் ஸோ நான் ஒரு ஆக்டராக வந்து என்னால் மேக்ஸிமம் நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ் வந்துடும். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ நானே வந்து ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நிறைய என்னுடைய ஸ்ட்ரகிளை வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நான் வந்து நேற்று என்பி வந்து எங்களை ஒரு ஈவெண்ட்டு கூப்பிட்டாரு, பிளாக் ஷீப் பண்ணி.
ஸோ அங்கே போய் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க பிளாக் ஷீப்பில் வந்து நான் நேற்று ஒரு விஷுவல் காட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருப்பாங்களா? ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. அங்கே எவ்வளோ பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ அதே அவங்க ஒரு டீமாக பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு டீம் இல்லை. பட் நான் தனியாக வந்து நைசாட் மீடியா ஒர்க்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டு ஐ வாண்டட் டு டூ த சேம் திங் என்பி. எனக்கு நேற்று அங்கே பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது உங்கள் வீடியோ பார்க்கும்போது, ஏவி வீடியோ. ஸோ அப்படி வந்து இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 36 ஆர்டிஸ்ட்டை வந்து எங்கள் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நான் எதுவுமே சொல்லலை அவருக்கு. வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் ஜஸ்ட் பேக் எண்டில் இருப்பேன். அப்படி தான் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு டிரைவராக வேலை செஞ்சேன், நிறைய ஏதோ பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. ஏன்னா எனக்கு அந்த படம் பிடிக்கும். எனக்கு இந்த படத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. படத்தை விட்ட எனக்கு வேற எதுவும் நிறைய பேர் கூப்பிட்டாங்க, சரி போதும் நீ வா வெளியில் வா ஏதாவது பண்ணிக்க. எனக்கு தெரியல இது பண்ணுறதுக்கு. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக இதில் இருக்குது இவ்வளோ வருஷமாக. ஸோ இந்த படம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ் வந்து என் பிரதர்ஸ் ஸ்ரீஜித் சாருங்க ரொம்ப எமோஷ்னலான எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸ்ரீஜித் சாருங்க, சுஜித் சாருங்க. இது தாண்டி எங்கள் டார்லிங் பிரதர் சச்சின், சிங் சினிமா சச்சின், அரவிந்த் மீனன் எதுவுமே கேட்கல. அவங்க என்கிட்ட வந்து இது ஒரு ஃபினான்ஷியலாகவும் பெரிய எஃபர்ட் பண்ண முடியல என்னால். பட் அவங்க எல்லாமே கொலாப் ஆகிட்டு வந்து இந்த படம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அது தாண்டி நான் வந்து ஒரு சின்ன ஏன்னா இந்த படத்துக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சோ நான் பண்ணிட்டேன். ஐ மீன் என்னுடைய லிமிட் தாண்டி நான் பண்ணியிருக்கேன். பட் அதுவும் தாண்டி வந்து இந்த படம் இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து எனக்கு அந்த மண்டே நடந்த அந்த ஷோ தான், ப்ரெஸ் ஷோ. உண்மையில ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா. இல்லைன்னா இது அது எனக்கு தெரியல, இது எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை எனக்கு. அந்த ஷோக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சது. ஸோ நான் தான் சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் உள்ளது இந்த படம் ஆடிட்டோரியத்துக்காக பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். அதுதான் என்னுடைய மோட்டிவாக இருந்தது, எய்மாக இருந்தது. அங்கே கொண்டு போய் காட்டணும், தியேட்டரில் இந்த படம் பார்க்கணும், ஆடியன்ஸ் கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ யமகாத்கி வந்து இட்ஸ் அ ஸ்மால் மூவி வித் அ லார்ஜ் ஹார்ட். ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப ஜென்யூனாக எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இட் ஹாஸ் கிராப்ட் as many eyeballs today only because of press and media. இதுக்கு வந்து நான் சில பேருக்கு வந்து தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாம் சிவான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். we would like to extend our heartfelt thanks to Miss Rashmika Mandana. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த படத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரஷ்மிகா மந்தனா மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், கவின் சார், அப்புறம் அஞ்சலி மேடம், இவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு ப்ரமோஷனலுக்காக நாங்கள் கேட்ட உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கிவிங் அஸ் வைட்டல் இந்த விசிபிலிட்டி வந்து அவங்களால தான் கிடைச்சது எங்களுக்கு, இந்த பிகினிங் விசிபிலிட்டி. இது வந்து ஒரு ஸ்மால் எஃபோர்ட். இது அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது அந்த டைமில். So when we screened Yamagathiki for the press on Monday, we were filled with emotions and a bit of nervousness, and they were our first audience. Ninga da enoda first audience. But after receiving heartfelt and honest reviews from the media, we were truly moved actually. So your support has not only uplifted our spirits but also boosted our confidence in ways we did not imagine. The positive reviews shared across your publications and social media have reached exhibitors and distributors, ensuring that we are getting a solid number of screens this Friday. On the Friday, எங்களுக்கு கிடைச்சது எனக்கு சின்ன லிமிடெட் ரிலீஸாக இருந்தது. பட் ஆஃப்டர் யுவர் ரிவ்யூஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ரிலீஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. Many celebrities have expressed their intention. After இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்டென்ஷன் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். அண்ட் we eagerly await their feedback. இன்னும் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க இந்த நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ சார் ஓகே. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் எம்ப்ரேஸ்டு குட் சினிமா. ஸோ நான் வந்து நிறைய படம் பண்ணலான்னு இருக்கேன் தமிழ் லாங்குவேஜில். அதுக்கு வந்து கணபதி ரெட்டி சார் சப்போர்ட், லக்ஷ்மண் சார் சப்போர்ட் கிடச்சதுன்னா நிறைய படம் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து கொண்டு வரதுக்கு ஏன்னா பிகாஸ் ஐ நோ த ஸ்ட்ரகிள் ஆஃப் நியூ கம்மர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ரூட் வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். முடிஞ்சால் பிளாக் ஷிப்லேயும் எனக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தா பெட்டராக இருக்கும். நானும் அங்கே கொஞ்சம் கற்றுக்கினேன். ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் பிளாக் ஷிப் ஹவ் தேர் டூயிங் ஆல் திஸ். அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க நேற்று, எவ்வளோ அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நேற்று அவர் கூப்பிட்டது ரொம்ப தேங்க்யூ என்பி ஃபார் திஸ். அண்ட் எங்கள் ஆக்டர்ஸு நைஸ் ஆட் அவார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம்.
ஸோ ஆல்ரெடி நான் டைம் நிறைய எடுத்திருக்காங்க. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து என்னோட ஸ்ரீஜித் ப்ரோ, சுஜித் ப்ரோ சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்லி. ஸோ திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு ஐ மீன் உங்கள் டைம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இது ஆல்ரெடி டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அம்மா கீதாம்மா நன்றி, ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கும். ராஜு சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். ஆர்டிஸ்ட் பயங்கரம் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு, சுபாஷ்லேருந்து மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும், மெலோடி, பிரதீப், இசபெல்லா, எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாமே. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கணபதி சார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க இங்கே, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் கணபதி ரெட்டி சார், லக்ஷ்மண் சார். உங்களுக்கும் ஃப்யூச்சரில் நிறைய கொலாப் பண்ணிட்டு நீங்கள் மனசு வச்சா நாங்கள் நிறைய பண்ண முடியும் சார். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், நிறைய யூனிக் ஐடியாஸ் நாங்கள் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டீங்களான்னு நாங்கள் நிறைய பண்ணலான்னு இருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரெஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களன்னா நான் இன்னும் நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், நிறைய டெக்னிக்கலாகவும் ஆர்டிஸ்டும் கூட்டு வரலான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். தயவு செஞ்சு எனக்கு அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கேன் ஐ கால் மை மாம் ஹியர்? I want my mom to come here because she's so much important to me. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா டெஃபினெட்லி I cannot stand here.